Hello viewers, welcome to Kanan Money. Good morning all. Have a happy Monday. Monday நாளே working day. அந்த ஒர்க்கை நம்ம சுறுசுறுப்பாக பார்க்கணுன்னா நம்மளோட மார்னிங் அந்த டே ஃபுல்லாக நம்ம எப்போதும் பிரிஸ்காக ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டீ ரெசிபியோடு வந்திருக்கேன். இன்றைக்கி டீ ஓ கிளாக் சீரீஸோட டே 28 நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தியான டீ பச்சை இலை டீ, ஸ்வீட் பெசில் டீ. பச்சை இலையா கசக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க, இது கசக்கவே இல்லை. இந்த பச்சை இலையில் அதிக அளவில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் கே, அயன், மெக்னீஷியம் இப்படி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த பச்சை இலை ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் இப்படி இதோட யூசஸ் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதை எல்லாத்தையும் நம்ம பின்னாடி ஒன்றா பார்க்கலாம். இந்த பச்சை இலை மட்டும் இல்லாமல் பச்சை இலையோட சீட்ஸ் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல். இதை நம்ம சப்ஜான்னு சொல்லுவோம். இதை ஊற வச்சு நம்ம சர்பத், ஜூஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாலட் அண்ட் ஸ்மூத்திஸ் இதில் கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை இலையை நம்ம ஹாட் வாட்டர் கூட சேர்த்து, அதாவது டீயாக சாப்பிட்றப்போ என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பச்சை இலையை நம்ம டீயாக சாப்பிட்றப்போ நமக்கு இருக்க செஸ்ட் பெயின், அதாவது நெஞ்சு வலி, இருமல் கோளாறு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ஸ்டமக் அப்செட், டயரியா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா கோல்டு, ஆஸ்துமா இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே இது ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இது என்ன பண்ணுன்னா நம்மளோட யூரின் லெவலை அதிகமாக்கி நம்மளோட பிளட்டை பியூரிஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் உள்ள எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது தேவையில்லாத நீர் சத்துக்களை வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம உடம்பு தொலைன்னு இல்லாமல் ரொம்ப ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த டீயை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் எடுத்து வச்ச பச்சை இலைகளை சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறேன். இதுக்கு நான் 1 glass ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் இதுவும் சேரும். அதாவது வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஸ்டமக்கில் ஜெர்ம்ஸ் இருக்கும், அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சி இருக்கும். அதனால் அவங்களுக்கு பசிக்காது, சாப்பிட்றதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய ஃபுட் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களாம் டெய்லியும் இந்த பச்சை இலையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும். த்ரோட் அல்சர் அண்ட் ஸ்டமக் அல்சர் ரெண்டுத்துக்குமே இது ஒரு குட் மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். இது டெய்லியும் சாப்பிட்டு வரப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அண்ட் அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க கூட அது க்யூர் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு கூட இது ஒரு சூப்பரான மருந்துங்க. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் இதை டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் என்ன டைப் ஆஃப் வாமிட்டாக இருந்தாலும் சரி, பித்த வாந்தியாக இருந்தாலும் சரி, டைஜஷன் ப்ராப்ளம்னால வர வாந்தியாக இருந்தாலும் சரி, இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி வாமிட் எதுவுமே வராது. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் நான் இன்னும் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி ஆட் பண்ணுறப்போ இதோட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் எப்போதுமே டபுள் ஆகும். இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. என்ன வியூவர்ஸ், இவ்வளோ யூசஸ் உள்ள இந்த பச்சை இலை கண்டிப்பாக மேக்ஸிமமாக எல்லார் வீட்லையும் இருக்கும். ஆனால் அதை யாருமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இதை பற்றி தெரிஞ்சிச்சுல, ஆனால் கண்டிப்பாக இனிமேல் யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி டெய்லியும் டீ பண்ணி குடிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பாடியில் நிறைய மெடிக்கல் மிராக்கிள்ஸை அனலைஸ் பண்ண முடியும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த டீ ரெசிபியை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இந்த யூஸஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் அண்ட் சீரீஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு வேறு ஒரு டீ ரெசிபியோட நம்ம மீட் பண்ணலாம். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் கண்ணன் மணி. லவ் யூ ஆல். மறக்காமல் நாளைக்கு 7 o'clock வந்துடுங்க. மறுபடியும் நம்ம மீட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.